Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பேசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிற லெசனில் நம்ம இப்போ இந்த டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்னன்னு பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு கரண்ட், இந்த கரண்ட் எதால் மேடாயிருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால மேடாயிருக்கும். இந்த மோஸ்ட்லி எலக்ட்ரிக் சார்ஜஸ்ங்கிறப்ப எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸால் தான் மேடாயிருக்கும். அப்படி பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸோடைய மூமெண்ட்னால தான் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகுது. இப்போ இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஒரு ஜென்ரல் டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம். இதான் எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஜென்ரல் டெஃபினேஷன். இப்போ நான் ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த ஏரியா ஏன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏங்கிற ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த ஏரியாவில் எனக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் ஆர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் எனக்கு பாஸ் ஆகுது. அப்படி அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் பாஸ் ஆகுறப்ப அது மூமெண்ட்டில் இருக்குது. அப்படி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜஸ் எல்லாமே மூமெண்ட் ஆச்சுன்னா அந்த மூமெண்ட்டை தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அது எவ்வளோ அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பெர் டைம், அதை தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் எ நெட் சார்ஜ் Q passes through any cross section of a conductor in time t, then the current is defined as I is equal to Q divided by T. இங்கே ஐங்கிறது நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட், Qங்கிறது பார்த்தோம்னா சார்ஜ், Tங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா டைம். இப்போ நம்ம இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணியிருந்தோம். அந்த ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பாஸ் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னுட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல சார்ஜை Qன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட் I அண்ட் டைமை Tன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே ஐங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் டைமில் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட். இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா I is equal to Q divided by T. அதாவது I is equal to, அதாவது சார்ஜ் எலக்ட்ரிக் கரண்ட் is equal to எலக்ட்ரிக் சார்ஜ் divided by டைம். இதோடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் சின்ன வயசுலேயே நம்ம படிச்சிருக்கோம், ஆம்பர். அதான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய எஸ்ஐ யூனிட். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்தது இப்போ நம்மளுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக். அந்த இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டோட டெஃபினேஷன் பார்த்தாச்சு. இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்னென்னு பார்ப்போம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெலாசிட்டினா என்னென்னு பார்க்கணும். வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் ரெண்டுமே ஓரளவு ஈக்குவல் தான். அப்படின்னா இங்கே எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தோம்னா நான் ஒரு பர்டிகுலர் சார்ஜோடைய ஸ்பீடை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜோடைய ஸ்பீடை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பேச போகிறோம். ஒரு கண்டக்டாரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த கண்டக்டார் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. கண்டக்டாங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மெட்டீரியல். எந்த ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுதோ அதுதான் நம்ம கண்டக்டார்னு சொல்லுவோம். அதுவே இன்சுலேட்டர்னா என்னென்னு பார்த்தோம்னா எந்த ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரிக் சார்ஜஸோட ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணுதோ, அதாவது அலோவ் பண்ணாமல் இருக்குதோ அதுதான் நம்ம இன்சுலேட்டர்னுட்டு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள், கண்டக்டாருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மெட்டல், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நம்மளுக்கு கண்டக்டாருக்கு. இன்சுலேட்டருக்கு பார்த்தோம்னா இது பிளாஸ்டிக், வுட்டு, இதை மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் நம்மளுக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. கண்டக்டார் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே கரண்ட் பாஸ் ஆகும். அதை மாதிரி ஒரு கண்டக்டாரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த கண்டக்டாரில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறப்ப எனக்கு அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கொலைட் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ரிப்பீட்டடாக கொலைட் ஆகுறப்ப எனக்கு பாசிட்டிவ் அயான்ஸ் கிரியேட் ஆகும்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா எனக்கு எந்த விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டுமே கனெக்ட் ஆகலை. அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கனெக்ட் ஆகாதப்ப எனக்கு ரேண்டம் டைரக்ஷனில் நம்மளுக்கு இந்த சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும். இதை எப்படி சொல்கிறோன்னு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம பிளேஸ் பண்ணோம்னா அந்த சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அது அவுட்வர்ட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அதுவே நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அது இன்வர்ட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுங்கிறத நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துருப்போம். ஆனால் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாதனால அது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஜிக்ஸாக் டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிற டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரி நிறைய
சார்ஜஸ் வந்து ரிப்பீட்டடாக ரேண்டம் டைரக்ஷனில் வந்து போகிறதுனால அது கொலைட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, the number of electron traveling in any direction will be equal to the number of electrons traveling in the opposite direction. இதை வந்து நான் கொஞ்சம் டயக்ராம் வரைஞ்சி உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா, எனக்கு இந்த டைரக்ஷனில் வந்து எனக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. இந்த செட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு டைரக்ஷனில் இருக்குது. இந்த செட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உடைய டைரக்ஷனும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வரக்கூடிய செட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோடைய டைரக்ஷனும் எனக்கு ஈக்குவல், அதாவது அந்த இதோட மேக்னிடியூட் வந்து ஈக்குவல்னுட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் ஒரு மெயின் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா, கனெக்ட் பண்ணலைன்னா என்ன நடக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். அதுவே எலக்ட்ரிக் ஃபீல்டை கனெக்ட் பண்ணோம்னா என்ன நடக்குங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் நான் சொல்லுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கனெக்ட் ஆகாதனால இந்த இதோட எலக்ட்ரான்ஸோடைய மூமெண்ட் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஜிக்ஸாக் மூமெண்ட்டாக வந்து இருந்திருக்கும். அந்த ஜிக்ஸாக் மூமெண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு இங்கே கீழே ஃபிகர் 2.4 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து அதை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு அந்த கண்டக்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டு கிட்ட அது ஓரளவு ஈக்குவல் தான். அப்படி கண்டக்டருங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது தான். அப்படி பார்க்குறப்ப எனக்கு ஒரு வெலாசிட்டி வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா எலக்ட்ரான்ஸோடைய மூமெண்ட் வந்து நடக்கும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து வைக்கிறப்ப அந்த எலக்ட்ரான்ஸோடைய மூமெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஜாஸ்தியாக வேகமாக நடக்கும். அப்படி நடக்கிறப்ப எனக்கு ஒரு வெலாசிட்டி வந்து கிடைக்கும். அந்த வெலாசிட்டியை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கனெக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டரை ஒரு பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த பேட்டரியை வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் க்ரியேட் பண்ணுதுங்கிறத சொல்லலை, ஆனால் அதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்படி அந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை இ வெக்டார் அப்படின்னுட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸை வந்து எஃப்னுட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் தான் வந்து எனக்கு எதை கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அந்த சார்ஜ் வந்து மூவ் ஆகுது. அப்படி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் வந்து அந்த சார்ஜ் மூவ் ஆகும். அதனால அந்த சார்ஜோடைய மூமெண்ட்னால எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் கண்டுபிடிக்குது. எப்போவுமே சார்ஜோடைய பேசிக் டெஃபினிஷன், அதாவது கரண்ட்டோட பேசிக் டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தோம்னா மூமெண்ட் ஆஃப் அ சார்ஜ். மூமெண்ட் ஆஃப் அ சார்ஜ்னால தான் எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த சார்ஜோடைய மூமெண்ட். சார்ஜ் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ஓரளவு ஈக்குவல் தான். வெலாசிட்டிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பீடோட டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைமுங்கிறது தான் எனக்கு வெலாசிட்டி. இப்போ வந்து பார்த்தோம்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு, எவ்வளோ டைம் கவர் ஆகிருக்குங்கிறத பொறுத்து தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, அதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா the average velocity acquired by the electron inside the conductor when it is subjected to an electric field. அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு சார்ஜ் அன் எலக்ட்ரான் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அது வந்து எவ்வளோ ஆவரேஜ் வெலாசிட்டி அந்த கண்டக்டருக்குள்ளே அது அக்வயர் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான். அது வந்து சப்ஜெக்டட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால் அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து கேல்குலேட் ஆக முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு அதில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு ஆக்சிலரேஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஆக்சிலரேஷனை வந்து ஏ வெக்டார் அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. மீன் ஃப்ரீ டைம், அதாவது இங்கே இந்த இடத்துல டைமை வந்து என்னென்னு டினோட் பண்ணுறாங்க டோ அப்படி, அதாவது டார்க்குன்னுட்டு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. டார்க்குங்கிறதோடைய சிம்பிள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ரொட்டேட்டிங் ஃபோர்ஸு தான் வந்து நம்மளுக்கு டார்க் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிடுறேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏங்கிறது எனக்கு நியூட்டன் செகண்ட் லாவோட ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு ஆக்சிலரேஷன் தான் வேணும். ஆக்சிலரேஷன் வேணும்னா இந்த ஃபோர்ஸை இங்கிட்டு மாஸை இங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை எம்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா ஃபோர்ஸோட ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி என்னவா இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் சாப்டரில். என்னென்னு பார்த்தோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு ஈங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை எம்னு கண்டுபிடிச்சிருந்தோம். எஃபோட வேல்யூ எனக்கு கியூ இன்ட்டு ஈன்னுட்டு கிடச்சிருக்கும்.
இதான் எனக்கு எஃபோட வேல்யூ டிவைடட் பை எம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சார்ஜ் என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான், அதனால் -E இன்ட்டு கேபிட்டல் E டிவைடட் பை எம். இங்கே எனக்கு என்னென்னு பார்த்தோம்னா -Eங்கிறது எனக்கு எலக்ட்ரானை டினோட் பண்ணுது, கேபிட்டல் Eங்கிறது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து டினோட் பண்ணுது. இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஸோடைய ஃபார்முலாவை நம்ம இந்த டெரிவேஷனில் அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த டெரிவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்த்தோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை நம்ம இங்கே கொண்டு வரோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை ஏன் கொண்டு வரோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்ம அதோட ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டிங்கிறப்ப எனக்கு ஃபார்முலா என்ன, ஆக்சலரேஷனோட ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கிறேன். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைடட் பை டைமுங்கிறது எனக்கு ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. இந்த இடத்துல நான் வெலாசிட்டியை என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டைமாக நான் எதை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா டார்க்கை தான் வந்து நான் டைமாக வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த வேல்யூவை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏக்கு பதிலாக அதாவது விடி, அதாவது எனக்கு என்ன வேணும்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தான் வேணும். அப்படின்னா டார்க் எங்கிட்ட நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன கிடைக்கும்னா ஏ இன்ட்டு டார்க்குன்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். அந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏற்கனவே வச்சுருந்த வேல்யூவை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருந்த ஆக்சிலரேஷனை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு -E இன்ட்டு டார்க் டிவைடட் பை எம் இன்ட்டு ஈன்னு கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கக்கூடிய அதாவது E இன்ட்டு டார்க் டிவைடட் பை எம்முங்கிற வேல்யூவை என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா மியூன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல மியூங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஒரு சார்ஜோட அதாவது ஒரு எலக்ட்ரானுடைய மொபிலிட்டியை தான் வந்து நம்ம மியூன்னுட்டு டினோட் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சப்ப எனக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா -μ இன்ட்டு ஈன்னுட்டு கிடச்சிருக்கு. இதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபைனல் வேல்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனால அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.